பொதுவாக பார்த்திங்கன்னா காடு மலை வயல் சார்ந்த பகுதி சாலை வசதி இல்லாத இடத்துல தாங்க குலதெய்வ கோவிலானது அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் கிராமங்கள்லேயே குலதெய்வ வழிபாடானது அதிகமாக நடைபெறும். மேலுமே குலதெய்வ கோவில்கள் பெரிய அளவில் கோபுரங்களாக இருக்காதுங்க, சின்ன கோவிலாகத்தான் இருக்கும். இந்த வகையான கோவில்களானது முறைப்படி அமைக்கப்பட்டிருக்காது. அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலானது பெரும்பாலும் கிழக்கு திசை இல்லை வடக்கு திசை பார்த்தபடி தான் அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் வேப்ப மரம் மற்றும் வில்வ வகை மரங்களுக்கு குல தெய்வ கோவில்களில் இடம்பெற்றிருக்குங்க. காலாகாலமாக நம்முடைய முன்னோர்களால் வழிபட்டு வரக்கூடிய தெய்வத்திற்கு குலதெய்வம் என்று பெயராகுமாங்க. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்னாடி நம்முடைய குல தெய்வத்தை வழிபட்ட பிறகே அந்த காரியத்தை செய்ய வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. குல தெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வத்துடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவற்றுக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே குல தெய்வ கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே குல தெய்வத்திற்கு பூஜை செய்து வழிபடக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம காக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய குல தெய்வம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. குல தெய்வங்கள் ரொம்பவே வலிமையான தெய்வங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. குல தெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களாகுங்க. அந்த புனித ஆத்மாக்கள் தான் நம்முடைய குலத்தை சார்ந்தவங்களை கண்ணு கருத்துமாக பாதுகாத்துட்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் அந்த தெய்வங்களை குல தெய்வங்கள் என்று சிறப்போடு நம்ம அழைக்கிறோங்க. நமக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம குல தெய்வ கோவிலுக்கு சென்று குல தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருந்தபடியே நம்முடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு நம்முடைய குல தெய்வத்துக்கு வழிபாடு நம்ம செய்யலாங்க. குல தெய்வத்திற்கு உகர்ந்த நாளை இந்த பூஜைக்காக நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேணுங்க. பூஜைக்கு முந்தைய நாளே நம்முடைய வீட்டை நம்ம சுத்தம் செய்ய வேணும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த பூஜையில் ஒன்றாக சேர்ந்து கலந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. இந்த பூஜையை காலைய 6 மணி அளவில் நீங்கள் செஞ்சு முடிப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதிகாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எந்திரிச்சு குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேணுங்க. குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நீங்கள் மனதார நினைத்து கொண்டு மனம் உருகி உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். பூஜை அறையில் உங்களுடைய குல தெய்வத்திற்கு என்று ஒரு மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேணுங்க. அதே போல் ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை நீங்கள் ஊற்றி வைக்க வேணும். அந்த தண்ணீரில் நீங்கள் துளசி இலைகளை கொஞ்சம் போட வேணுங்க. இதை குல தெய்வத்திற்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேணும். முடிஞ்சிச்சுன்னா குல தெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு கூட அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. குல தெய்வ வழிபாடு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மஞ்சள் நிற துணியில் உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையை நீங்கள் எடுத்து வைக்க வேணுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மூலமாக இந்த காணிக்கையை நீங்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. குல தெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையல, எப்பொழுதுமே குல தெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ அப்போ அந்த நேரத்தில் இந்த காணிக்கையை உன்னுடைய உண்டியலில் செலுத்தி விடுறேன் அப்படின்னு மனதார நீங்கள் சொல்லிக்கொண்டு காணிக்கையை நீங்கள் முடிஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய குல தெய்வத்திற்கு படத்துக்கு முன்னாடியாக நீங்கள் வைக்க வேணுங்க. இப்படி வருஷந்தோறும் உங்களுடைய குல தெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மஞ்சள் துணியில் வச்சு குல தெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் வேண்டுதல்களை செய்து விட்டு நினைத்ததை மஞ்சள் துணியை முடிஞ்சு பூஜை அறையில் வச்சா போதுங்க. அந்த வேண்டுதலானது உங்கள் குல தெய்வமானது நிறைவேற்றி வைக்குங்க. அடுத்த முறை குல தெய்வ
கோவிலுக்கு நீங்கள் போகும்போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிச்ச வைத்திருக்கக்கூடிய காணிக்கை கொண்டுட்டு போய் குலதெய்வ கோவில் உண்டியலில் நீங்கள் சேர்த்து விடுவது நன்மையை கொடுக்குங்க. இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலில் நீங்கள் சேர்த்து விட வேணுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலைமுறையாக முன்னோர்களால் வழிபட்டு வரக்கூடிய தெய்வத்திற்கு குலதெய்வம் என்று பெயராகுமாங்க. நம்ம எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் சரிங்க, குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம், செல்வ வளமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே குலதெய்வத்தை முன்னோர்கள் வழிபட்ட முறையை நம்ம கடைப்பிடிச்சு அதன் வழியில் நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. குலதெய்வத்தை எந்த கிழமையில் சென்று வழிபட்டாலும் குலதெய்வத்துடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்குமே இஷ்ட தெய்வம் என எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரிங்க, அவற்றை எல்லாம் தீவிரமாக நம்ம வழிபட்டுட்டு வந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக வழிபட்டுட்டு வந்தால் குலதெய்வத்தை நம்ம வழிபட வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய குலதெய்வத்தை முறையாக நம்ம வழிபட்டோம்னா குலதெய்வத்துடைய அருளை பெற்றால் மட்டும்தாங்க மற்ற தெய்வங்களுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், தடைகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க அந்த நிலை மாற வேணும் அப்படின்னா நீங்கள் முறையாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எது அப்படின்னே தெரியாமல் இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தினமும் நெய்விளக்கு ஏற்றி மனதார வழிபட்டுட்டு வர வேணுங்க. குலதெய்வம் எது என தெரியும் வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய கனவுலையோ உங்களுடைய குல தெய்வமானது தெரிய வருங்க. அப்படியும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாடி ஜோதிடத்தில் குல தெய்வத்துடைய கட்டத்தை பார்த்து உங்களுடைய குல தெய்வம் எது என்பதை தெரிந்து கொள்ளலாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா குல தெய்வ கோவிலுக்கு மாசத்துல ஒரு முறையோ இல்லைன்னா வருஷத்துல ஒரு முறையோ நீங்கள் கண்டிப்பாக சென்று உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. குல தெய்வ கோவில் ரொம்ப தொலைவில் இருக்குது, அடிக்கடி போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய வீட்டிலேயே கூட உங்களுடைய குல தெய்வ படத்தை வைத்து மிக எளிமையான முறையில் பூ போட்டு தினமுமே நீங்கள் வழிபட்டுட்டு வரலாங்க. அதுவும் முடியாதவங்க இன்னும் எளிமையான முறையில் தினமும் காலை நேரத்தில் எந்திரிச்சொன்னையும் உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேணும், எல்லாமே நல்லதாகவே நடக்க வேணும், நீ அருள் செய்ய வேணும் அப்படின்னு உங்களுடைய குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்கலாங்க. இப்படி நீங்கள் செய்வதனால உங்களுடைய குல தெய்வத்துடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குல தெய்வத்தை வழிபடுவதற்கு குல தெய்வ கோவில் செல்வதற்கு எல்லா நாட்களுமே ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. இருந்தாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள் இந்த 2 நாட்கள்லையுமே குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகும். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு நேரில் சென்றோ இல்லைன்னா வீட்டிலிருந்தே கூடவோ உங்களுடைய குல தெய்வத்திற்கு ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு படைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதனால் உங்களுடைய குல தெய்வத்துடைய அருள் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இந்த 2 நாட்கள்லையுமே உங்களுடைய குல தெய்வத்திற்கு நேர்த்தி கடன் நிறைவேற்றுவதாக இருந்துச்சுன்னா இந்த 2 நாட்களில் நிறைவேற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. கிழமை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா குல தெய்வத்தை வழிபடுவதற்கும் குல தெய்வத்துடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை நாள் மற்றும் வியாழக்கிழமை நாளாகுங்க. ஒருவேளை உங்களுடைய குல தெய்வம் சிவபெருமானாகவோ இல்லைன்னா சிவனுடன் தொடர்பு கொண்ட முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களாக இருந்துச்சுன்னா திங்கட்கிழமை நாளில் உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது சிறப்பாகுங்க. அதே போல் முருகனோடு சம்பந்தப்பட்ட தெய்வமாக இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் குல தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். பெருமாளோடு சம்பந்தப்பட்ட தெய்வமாக இருந்துச்சுன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாளில் குல தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பாக. பெண் தெய்வங்களாக இருந்துச்சு அப்படின்னா அம்பாள் மற்றும் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க.
குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் குடும்பத்தில் செஞ்சது கிடையாது. குலதெய்வமே தெரியாது, கண்டுபிடிக்க வழியே இல்லை. ஏதாவது தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ள நினைக்க வேணும். ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாங்க. முருகப்பெருமான் வழிபாட்டில் அனைத்து தெய்வ வழிபாடும் அடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அவரை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டால் எல்லா தெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பெண் தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காமாட்சி அம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடலாங்க. காமாட்சி அம்மனுக்குள்ள முப்பெரும் தேவர்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. 3 தேவியருடைய அம்சமாக விளங்கக்கூடியவங்க காமாட்சி அம்மன் ஆவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.